கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி நேயர்களே, கடக ராசியாக பிறந்ததே தப்பா? ஏன் கடக ராசியை பார்த்து இவ்வளோ பேர் பொறாமப்படுறாங்க? ஒரிஜினலாகவே கடகராசிக்காரங்க சந்தோஷமாகவே இல்லை. ஆனால் இது தெரியாமல் எல்லா ராசிக்காரர்களும் கடக ராசியை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்குறாங்க. கடக ராசி நேயர்களே, ஆயில்யம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. அதிபதி சந்திர பகவான். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, ஆனால் தனக்குன்னு வரும்போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. தனியாகவே வாழ பழகிக்கிட்ட கடகராசி நேயர்களே, தனியாகவே வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட கடகராசி நேயர்களே, ஏன் ஓப்பனிங்லே இப்படி சொல்கிறேன்னா, மனசு ரொம்ப விதும்பி போயிருக்கு. கண்ட சனி, அஷ்டம சனியால் ரொம்பவே அவதிப்பட்டு இருப்பாங்க. சொல்லி மீள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. யாரையுமே பிடிக்காமல் போயிடும். சுற்றி உள்ள அனைத்து பேரும் சுயநலவாதிகள் அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடகராசி பொறுத்த வரைக்கும் உள்ளத்தாலும் சரி, பணத்தாலும் சரி, பிரச்சனைகளாலும் சரி, உதவி செய்தவர்கள் தான் இவங்க வேலை என்ன அப்படிங்கிறது மறந்து விடுவாங்க. நம்மக்கிட்ட யாராவது உங்கள் ஹெல்ப்பு பண்ண கேட்டாங்கன்னு பாருங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ போய் உதவி செய்வாங்க. அந்த உதவிக்கு கைமாறு எதிர்பார்ப்பாங்க. எப்படி தெரியுமா? கைமாறு எதிர்பார்ப்பாங்க, நம்ம மேலே அன்பாக இருப்பாங்களான்னு கைமாறு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க தான் இவங்க எல்லாரையும் ஏமாத்துறாங்க. இந்த வச்சு செய்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? கிரகங்களும் சரி, ஜாதகங்களும் சரி, சுற்றி உள்ளவர்களும் சரி, இந்த வச்சு செய்கிறது யார் தெரியுமா? சுற்றி உள்ளவங்க தான், கடகராசிக்காரர்கள் தான். கடகராசிக்காரர்கள் மனதளவில் சொல்கிறீங்கன்னா, அவர்களே தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான். ஆனால் தவறு செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறத அவங்க இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். நேர்மை, நீதி மூன்றும் கடக ராசிக்கு, நியாயம், இது மூன்றும் கடக ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். கடக ராசிக்காரர்கள் கோபப்படுறாங்க. ஒரு கடக ராசிக்காரங்க தப்பு பண்ணுறாங்க. ஒரு கடக ராசிக்காரங்க திருமணத்தை விட்டு வர்றாங்க. ஒரு கடக ராசிக்காரங்க கடன் வாங்குறாங்க. சூழ்நிலை அவங்கள உருவாக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கும் பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, தவறான முடிவை எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த தவறான முடிவை எடுக்காமல் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோமே, சரியாகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு சிறு தவறை செய்துவிட்டு வாழ்க்கையே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில் திருமணத்தில் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? நம்ம ஏதோ தவறு செஞ்சிட்டோமோ தானே நினைப்பாங்க. நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம வெளியில் வந்துடலாம்னு ஒரு முறை மற்றவங்களுக்கு வருத்தப்படுகிறார்கள். காதலிலும் தோல்வி, நம்ம ரொம்ப நேசிக்கிற நபர்களும் நம்மளை ஏமாத்துறாங்க. அன்பை அதிகமாக செலுத்தும் நபர்களும் நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னும் போது யோசித்து சிந்திச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களோட மனசில் இருக்கும். 3 திருமணங்கள் ஆன நபர்கள் அதிகமாக கடகராசியினர்கள் தான். கடகராசியினர்களை பார்த்தாலே சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அந்த அளவுக்கு இளமை பொழிவு அதிகமாக உடையவர்கள்.
இவங்க சிரித்து பேசுகிறாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் குடும்பத்தில் காட்டாமல் குடும்ப சுமைக்காக தன்னை தூக்கி நிப்பாட்டுறவங்க பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க தான். ₹1 இருந்தாலும் குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு உடையவர்கள், ஆடம்பரத்தை எதிர்பார்க்காதவர்கள். அதே நேரத்தில் மனசில் ஏக்கம் இருக்குமானால் கட்டாயம் இருக்கும், கட்டாயமாக எதிர்பார்ப்பு இருக்கும். நடக்காதுன்னு தெரிஞ்சும் வெளியே சொல்லி என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இவர்களைப் போல ஒரு நல்ல உள்ளங்கள் இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடக ராசிக்காரர்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத அதிகமாக உடையவர்கள் அவங்க தான். எந்த மாதிரியான சகிப்புத்தன்மை தெரியுமா? தன்னுடைய முதலாளி தன்னை மதிக்காத போதிலும், தன்னுடைய சம்பளம் சரிவர வழங்காத போதிலும் உண்மையாக இருப்பவர்கள். கடன் கொடுத்தவங்க கிட்ட நம்ம திருப்பி கேட்கணும்னு தோணும் இல்லைங்க. அந்த கடன் கொடுத்தவங்க நேர்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இவங்க போய் வட்டி கட்டுவாங்க. பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கக்கூடியவங்க கடகராசிக்காரர்கள் தான். நண்பர்களுடைய பிரச்சனைகளிலும் சுமக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கடகராசிக்காரங்க தான். கடகராசி படிப்பில் சுமார்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. கடகராசிக்காரங்க யாராவது மோட்டிவேஷன் பண்ணால் ரொம்ப சூப்பராக படிப்பேன். விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இல்லாதவர்கள் கடகராசின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு 5% கூட ஆசை இல்லை அப்படின்றது எதுக்குங்க வாழணும்? தன் தாய் தந்தையாருடைய சுற்றி உள்ளவர்களுடைய மனதிற்கும் சரி, ஆசாபாசத்திற்கும் சரி வாழ்ந்து விட்டு தான் எதுக்காக வாழ்ந்தோம் அப்படிங்கிற எண்ணமே தெரியாமல் 60-70 வயசு வரைக்கும் இருக்காங்க பாருங்க கடகராசிக்காரங்க. வேலை கிடைக்காம அந்த கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்காக போராடுறாங்க பாருங்க கடகராசி தான். ஒரு ஆஃபீஸில் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்க யார் செக் பண்ணி பார்த்தா கடகராசிக்காரங்க தான். பிரச்சனை கையாளும் விதம், பிரச்சனையை சுமூகமாக முடிக்கும் விதம் கடகராசிக்காரங்க தான். நான் வேணும்னா சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி உள்ள கடகராசிக்காரங்க ரொம்ப பிரச்சனை, ரொம்ப டார்ச்சர் நினைக்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. பழகி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான பர்சன், நல்ல கடகராசிக்காரங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மட்டும் தோள் கொடுத்து அன்பை கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க உங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி வருவாங்க. இன்னமும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன்னா கடகராசிக்காரங்களுக்கு மனதை யாருமே இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. யூஸ் பண்ணிக்கக்கூடிய ராசி கடகராசி. சுயநலமாக பயன்படுத்திக்கணுமா? கடகராசியை பயன்படுத்திக்கோங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் ஜாலியாக பேசி அன்பாக பேசி அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம். வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் சிரிச்சுக்கிட்டு அந்த மூஞ்சில் செருப்பால் அடித்தா கூட வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு ஏக்கம், அவங்கள யாருமே இந்த அளவுக்கு கண்டுக்கலையே, உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்திற்கு எங்கு விடை கிடைக்குமோன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனையே என்ன? அவங்களுக்கே சொல்யூஷன். ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை சரி பண்ணிடலாம், குடும்ப பிரச்சனைலாம் சரி பண்ணிடலாம், இல்லை உடல் ரீதியாக பிரச்சனைனாலும் சரி பண்ணிடலாம். இந்த 3மே இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏதோ ஒன்று சரியானா போதும் போ, 2 சமாளிச்சுட்டு போயிடலாம் போ அப்படின்னு தான் நிறைய இடத்துல சொல்லுவோம். இந்த 3 முக்கியமான விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கட்டாயமாக இந்த 3 விஷயங்களை கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். கடகராசி நேயர்களே, நீங்கள் தான் என்னுடைய பலம். ஸோ நீங்கள் என்னுடைய
பலம் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பெஸ்ட்டாக இந்த வீடியோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். முதல் விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கணபதி அக்ரஹாரம் விநாயகரை நீங்கள் வணங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். பெரிய லெவலில் பரிகாரம் எல்லாம் போய் பண்ண வேண்டாம். நான் பணம் செலவு பண்ணுங்கன்னெல்லாம் சொல்லலை. மனதார ஒரு 5 நிமிஷம் கோயிலில் உட்காந்துட்டு வந்தால் கூட போதும், உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். முதல் விஷயம், யாராவது என்னை தூக்கி விடுவாங்களா, யாராவது என்னை புரிஞ்சுப்பாங்களா, யாராவது என்னை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க கடகராசி நேயர்களே. இதுதான் முதல் ரகசியம். ஏன்னா இது மாதிரி உட்கார்ந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நினச்சி வாழ்க்கையை விட்டது தான் அதிகமே தவிர யாரையுமே நீங்கள் எதிர்பார்த்து சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதல்ல கைவிடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு பின்னாடியும் சரி நீங்கள் எல்லாம் தசாபுதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வேல்யூவல் விஷயமா இருக்கும். நீங்கள் கார் டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க. ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் வாங்க கற்றுக்கோங்க. நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலே தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த டிபெண்டில் இருந்து வெளியில் வாங்க, சூப்பராக இருக்கும். ரெண்டாவது விஷயம், உங்களால் இந்த பொசிஷனுக்கு போக முடியுமா அப்படிங்கிற சொல்யூஷன் கொஸ்டினை வைக்கவே வைக்காதீங்க. நான் சிஎம் ஆக முடியுமா, நான் மினிஸ்டர் ஆக முடியுமா, நான் அரசாங்க அதிகாரி ஆக முடியுமா, டாக்டரை படிக்க முடியுமா, ஆடிட்டராக ஆக முடியுமா, எனக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்குமா, நான்லாம் ஐஃபோன் யூஸ் பண்ணுவேனா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. எந்த ஒரு உயர் பதவிக்கும் செல்லலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் அமைச்சர்களில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி, தெரிஞ்சுக்கோங்க. அதிகமான மினிஸ்டர் உள்ள ராசி கடகராசி. மூன்றாவது விஷயம், ஃபர்ஸ்ட் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசி பழகுங்க. மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, நாளைக்கு சொல்லிக்கலாம், நாளான்னைக்கு சொல்லிக்கலாம், இது சரியாக வருமா, இது சரியாக வருமா, இல்லை தவறாக முடியுமா, இல்லை நம்ம அப்புறமா பேசிக்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப ப்ராங்காக வெளிப்படையாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உடனே நடக்கும், உடனே கிடைக்கும். நீங்கள் இந்த 3 ரகசியங்களையும் செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். மேலும் நீங்கள் செல்வ செழிப்புடனும் சீரும் சிறப்புடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.